கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவதற்காக கர்த்தர் என்னை நியமித்திருக்கிறார். நீங்கள் இப்போ கடந்தொல்லையில் கண்ணீரோடு இருக்கிறீங்க. வாங்குகிற சம்பளம் எல்லாமே வட்டி தான் கட்டுறீங்க. நீங்கள் ஒவ்வொரு மாதம் உழைக்கிற எல்லா பணத்தையும் வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு இன்றைக்கி மேல முடியாத துக்கத்தோடு கண்ணீரோடு வாழ வழி இல்லாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே உடைஞ்சு போயிருக்கிறீங்க. துக்கத்தோடு கண்ணீரோடு கடந்தொலையோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஏசப்பா என் மூலியமாக தரக்கூடிய ஒவ்வொரு வசனத்திலையும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாக நான் ஜெபத்தோடு கூட உன் கண்ணு முன்னாடி உட்கார்ந்துங்கன்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கிறோம். என் அன்பு சகோதரியே, நீயும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து உன்னையும் கர்த்தர் விடுதலை ஆப்பார் என்று விசுவாசத்தோடு கூட ஒரு 3 வசனத்தை உங்கள் கண்ணு முன்னாடி நான் கொண்டு வரேன். இந்த யூடியூப் மூலியமாக தொடர்ந்து தேவ செய்தியை பார்க்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருவேளை நீங்கள் புதிதாக இந்த சேனலில் வந்திருந்தாலும், என்னுடைய சேனல் முழுக்க கடன் சுமையோடு இருக்கிற ஜனங்களுக்காக மாத்திரமே ஆவியான என்னை எழுப்பி அந்த கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை விடுதலையாக்க இன்றைக்கு விடுதலையின் தேவன் உங்கள் மத்தியிலே உலாவுறார். அதனால் நீங்கள் கடன் பட்டுட்டு இன்றைக்கி கண்ணீரோடு இருப்பீர்களானால் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்குள்ளே இருக்கிற எல்லா தேவ செய்தியை கேட்டு நீங்கள் விசுவாசத்தில் வளருவீங்க என்ற விசுவாசத்தோடு கூட இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். பொதுவாகவே ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டா அவனுடைய இருதயத்தில் பயங்கர பாரம் இருக்கும், துக்கம் இருக்கும். எப்போவுமே ஒரு சோர்வாகவும் உடைஞ்சு போய் நொறுங்கி போய் தன்னுடைய வாழ்வாதாரமே செத்து போனது போல் ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கி நடபணம் போல தெரியக்கூடியவனாக இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு நான் காண்பிக்கிற இந்த 3 வசனங்களை நீங்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கணும். ஆவியானவர் தான் இந்த ஊழியக்காரை எழுப்பி என்னோடு பேசுகிறான்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இந்த 3 வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிங்க, பொருத்தனை பண்ணுங்க, கண்ணீர் விடுங்க, உபவாசம் இருங்க. நீங்கள் வாங்கின கடத்தை குறித்து மனசாப்பட்டு ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி என் அன்பு சகோதரியே, நீ அப்பா கிட்ட கேளுமா. முதல் வசனத்தை ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். அதை விசுவாசத்தோடு நீங்கள் படித்து அதை உங்கள் வாயில் அறிக்கை செஞ்சு, ஏசப்பா என்னையும் இந்த வேத வசனத்துபடி ஆசீர்வதிங்க, என் வருமானத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய கடன்கிற சாபக்கட்டை நீங்கள் உடைங்கன்னு சொல்லி இந்த தேவ செய்தியை பார்க்குற அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த வசனத்தை வாசித்து அப்பா கிட்ட கண்ணீரோடு ஜெபிங்க. இப்போ உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, 10 ரூபா கூட கிடையாது, 10 பைசா கூட கிடையாது. வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி கட்டிட்டு வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் மாவு ஒன்றுமே வாங்க முடியாமல், காய்கறி வாங்க முடியாமல், வீட்டு வாடகை கட்ட முடியாமல், கரண்ட்டு பில் கட்ட முடியாமல், நல்ல துணிமணி எடுத்து போட முடியாமல், எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கோ சாவுக்கோ கூட போய் அதை அட்டன் பண்ண முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. உண்மையாக போயிங்களா? ஏன்னா கடன் வாங்கிட்டீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பொருளாதாரமும் தொலைச்சின்னு போயிடும். வட்டி 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 வட்டி, இதுதான் உங்கள் வாழ்க்கை. வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு, அசலை விட அதிகமான வட்டி கட்டிட்டு அப்படியே நொறுங்கி போய் உடைஞ்சி போய் துக்கத்தோடு இருக்கிறீங்க. இப்போ உங்களை தூக்கி நிறுத்தணும், உங்களை விசுவாசத்தில் வளர்க்கணும், உங்களுக்கு தைரியம் சொல்லணும். ஏசப்பா உங்கள் கையை பிடிச்சி நடத்துவார். ஒரு நல்ல சமாரியம் போல் வந்து உங்கள் காயங்களை கட்டி எண்ணெயும் ரசமும் ஊற்றி சுய வாகனத்தில் உங்களை ஏற்றிக்கொண்டு சத்திரத்தில் கொண்டு வந்து உங்களை பராமரிக்கிற ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் புண்ணான இருதயத்துக்கு மருந்தாக இருக்கணுன்ற ஒரே தரிசனத்தோடு கூட
ஒவ்வொரு வார்த்தையும் நான் ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் உடஞ்சி போயிருக்கிறீங்க, நொறுங்கி போயிருக்கிறீங்க. ஒரு பள்ளத்தில் விழுந்த ஒரு ஆட்டுக்குட்டியை போல் கடன் என்கிற பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்கிறீங்க. ஏசப்பா உங்களை தூக்கி எடுப்பார். ஓகேங்களா? முதல்ல தைரியத்தை விடாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க. இந்த கடன் என்பது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் வந்து கடன் பட்டுட்டாவே அந்த ஆணுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவி என்று சொல்லப்படும் அந்த சகோதரிக்கும் பயங்கர சண்டை ஏற்படும். இன்னும் தெளிவாக சொன்னால், நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு ஒத்து வராது, வாக்குவாதம் வரும், சண்டை வரும். கணவன் சொல்லுவார், உன்னால் தான் கடன் வாங்கினேன்னு அவர் சொல்லுவார். அந்த மனைவியானவங்க அவங்க சொல்லுவாங்க, உன்னால் தான் இப்போ நம்ம வீட்டில் கடன் ஆச்சு. பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேருமே சரி கிடையாது, உங்களால் எங்கள் நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, குடும்பத்துடைய சந்தோஷம் சமாதானம் எல்லாம் போச்சுன்னு சொல்லி பிள்ளைங்களும் ஒரு பக்கம் அகென்ஸ்டாக இருக்கும். அப்போ முழு குடும்பத்தையும் கடன் பிசாசு ஆட்டி படைக்குது. கடன் ரூபத்தில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இந்த சாத்தா என்ன பண்ணுது, முழு சமாதானத்தையும் பொருளாதாரத்தையும் அழிச்சிது. அதனால் நீங்கள் எந்த ஒரு பொருளை, ஒரு 10 ரூபா பொருளை கூட கடன் வாங்க ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா சந்தோஷமாக இருக்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கை வந்து கடனால் சீர்குலைஞ்சு போயிடும். உங்கள் நிம்மதி போயிடும், உங்கள் சமாதானம் போயிடும், குடும்ப சந்தோஷம் போயிடும். குடும்பமாக உட்காந்து நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடவும் முடியாது, சிரிக்க முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப ஞானமாக நீங்கள் பொழைச்சிக்கணும். இந்த பொல்லாத உலகத்தில் அநியாயக்காரங்க, அக்கிரமக்காரங்க, பண ஆசை பிடிச்சவங்க, பொருளாசை பிடிச்சவங்க இருக்கிறாங்க. அதனால் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, மேலும் சொந்த வீடு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எல்லா குழப்பத்துக்கும் முக்கியமான காரணம் பண வரவு இல்லை, பணப்புழக்கம் இல்லை, தொழிலில் நஷ்டம், வியாபாரம் சரி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் சேர்த்து யார் என்பதை தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசை தான் உங்கள் முழு குடும்பத்தை கடன் ரூபத்தில் வந்து உங்களுக்கு தொழில் நஷ்டத்தை உண்டாக்கி வட்டி மேலே வட்டி கட்ட வச்சு நீங்கள் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு பால் பாயிட்டு கூட வாங்க முடியாத நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு முக்கிய காரணமே சாத்தான் தான். அந்த சாத்தானை நீங்கள் துரத்தன்னா, நான் காண்பிக்கிற ஒவ்வொரு வசனத்தை வச்சு 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 நீங்கள் கண்ணீரோடு கதறி கதறி கதறி, ஆண்டவரே என் குடும்பத்தோடைய சமாதானத்தை கெடுத்த பிசாசு, என்னை கடன் வாங்க வச்ச பிசாசு, என்னை வட்டி கட்ட வைக்கிற பிசாசு, இந்த பிசாசெல்லாம் நான் மேற்கொள்ளணும், இதை அழிக்கணும். இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற அபிஷேகத்தையும் கிருபை எனக்கு தாங்க, இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா சொல்லி, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, கண்ணீரோடு கூட இந்த வேத வசனத்தை நீ வாசிப்பாயாக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த யூடியூப் மூலியமாக நீங்கள் பாருங்கள். அந்த வாக்குத்தத்தத்தில் அப்பா என்ன சொல்கிறாருன்றதை கவனமாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த வசனத்தை ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன், என்னோடு கூட படிங்க. ஓகேங்களா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வேத வசனம், இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆபிரகாம் என்று சொல்லப்பட்ட விசுவாச தகப்பனுக்கு ஆவியானவர் கொடுத்த வாக்குத்தத்தமாக இது இருக்குது. இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அப்படியே தரிசனமாக பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த பஞ்சம், பசி, போராட்டம், யுத்தம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி வேத வசனத்தின்படி ஆபிரகாமையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பிளஸ் பண்ணார். அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா சாபக்கட்டை பரலோகத்தின் தேவன் உடைச்சார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கடன் பிசாசு உட்காந்துங்கன்னு உங்களை கட்டுக்கட்டி வச்சு உங்கள் பேரை அவமானப்படுத்தி உங்களை சொந்த ஊரில் வாழ விடாமல் உன்னை அசிங்கம் பண்ணி உங்களை நடுத்தருவு கொண்டு வந்து வச்சிருப்பதே கடன் பிசாசு தான். ஒரு சில பேரை இந்த கடன் பிசாசு நடுத்தருவு கொண்டு வந்து விட்டுடும். ஒரு சில கூட்டத்தாரை இந்த கடன் பிசாசு கொன்றே போடுது. இன்னும் ஒரு கூட்டம் அப்படியே நடுத்தருமாக போய் நிற்பாங்க. ஏதோ சாப்பிட கொஞ்சம் இருக்கும், வீட்டு வாடகை, கரண்ட் பில் கட்டிக்கணும், ஏதோ
அங்கே புரட்டின்னு இங்கே புரட்டிங்கன்னு இங்கே வாங்கிக்கணும் அங்கே வாங்கின்னு இந்த கடத்தை வாங்கி அந்த கடத்தை கொடுத்து அந்த கடத்தை வாங்கி அந்த கடத்தை கொடுக்குதுன்னு சொல்லி ஏதோ அப்படி குடும்பம் நடந்துன்னு இருக்கும். அதுவும் ஒரு பாரம், ஒரு ஒரு பயங்கரமான ஒரு துக்கத்தின் பாதையில் அவங்க போயின்னு இருப்பாங்க. ஆபிரகாம் எப்படி பேர் சொல்லி அழைத்து அவனை ஆசீர்வதித்தாரோ, இந்த தேவ செய்தியை பார்க்குற என் அன்பு சகோதரியை இன்னும் கூட அப்பா பேர் சொல்லி அழைத்து உன்னை ஆசீர்வதிச்சாருமா. ஆனால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னை வச்ச பிசாசு கெடுத்துருக்கு. ஏன்னா பிசாசு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்து ஏவாள்கிட்ட தந்திரமாக பேசி அவளை அப்படியே மயக்கி அந்த புசிக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை அந்த ஏவாளை புசிக்க வச்ச சாத்தான் தான் உன்னையும் தந்திரமாக ஏமாற்றி கட்டி கடனை வாங்க வச்சு, ஆன்லைனில் லோனு வாங்க வச்சு, வட்டிக்கு காசை வாங்க வச்சு, மாதத்தண்டல் வாரத்தண்டல் இப்படி கந்து வட்டி மேலே கந்து வட்டி வாங்கிட்டு ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி, 10 காசு வட்டி, 20 காசு வட்டி வாங்க வச்சு, லோனை வாங்க வச்சு, இன்னும் எங்கெங்கே கடன் கிடைக்குமோ அங்கெல்லாம் உன்னை அப்படியே அந்த மனதை கெடுத்து, அந்த இருதயத்தை கெடுத்து பிசாசு என்ன பண்ணுது, கடன் வாங்க வச்சு இன்றைக்கி கண்ணீரோடு வாழ்வா சாவான்னு போராடின்னு இருக்கிற மாதிரி. உன்னை கடன் வாங்க வச்சதே பிசாசு தான். ஏன்னா வேத வசனத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, உன் வருமானம் பெருகக்கூடாது, இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. ஏன்னா சாத்தான் வந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்து இது வரைக்கும் மனுஷன் அவன் தான் மோசம் பண்ணுறான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை எப்படி வஞ்சித்தானோ அதுபோல் தான் இன்றைக்கி ஒவ்வொரு கணவனும் மனைவியும் வஞ்சிப்பதற்கு சாத்தான் எடுத்த நூதனமான ஆயுதம் என்ன பார்த்தீங்கன்னா கடன். உண்மையிலே சொல்கிறேங்க, கடன் ரூபத்தில் வந்து தான் இன்றைக்கி புருஷன் பொண்டாடிக்குள்ளே பிரிவினை உண்டாக்குறது, தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவினை உண்டாக்குறது, சொத்து சண்டை, இதெல்லாமே சாத்தான் பண்ணுறது. பணம், கடன், பொருளாதாரம், அப்படியே பிசாசு முழு உலகத்தை கட்டுக்கட்டி வச்சிருக்கு. ஏன்னா ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கூட ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டு தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு நீங்கள் அனுபவித்த அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டு இருக்கிற சந்தோஷம் அது. ஆனால் அந்த சந்தோஷத்தை கெடுத்து உங்களை கடன் வாங்க வச்சு இன்றைக்கி துக்கத்து மேலே துக்கத்தை உண்டாக்கி சாத்தா உங்களை கட்டுக்கட்டி வச்சுக்கிது. என் மூலியமாக பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாச வார்த்தைகளை நீங்கள் ஏசப்பா தான் எனக்கு சொல்கிறாரு, ஆவியானவர் தான் சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் விசுவாசமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த தேவ செய்தியை கேட்கும் போதே உங்களுடைய கடன் சாபக்கட்டை கர்த்தர் உடைப்பாருமா. என் அன்பு சகோதரியை உண்மையிலே நான் சொல்கிறேம்மா, உன்னோட சொந்த சகோதரம் போல சொல்கிறேன், நீ நல்லா இருப்ப. கர்த்தருடைய நாமத்தில் உன்னை வாழ்த்துறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். வருமானம் பெருகணும், உன்னுடைய கடனெல்லாம் நீ அடைச்சிடணும், வருமானத்தை கொண்டு நீ வாழணும், விசுவாசமாக நீ இருக்கணும், கர்த்தரிடத்தில் சாட்சி பெறணும், உன்னோட சொந்த ஊரில் நீ சாட்சியாக வாழணுன்றதுக்காக தான் நான் வந்து பிரசங்கம் பேசின்னு இருக்கேன். மற்றபடி ஏதோ ஒரு லாபத்துக்காக இந்த பிரசங்கத்தை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த தேவ செய்தியை பார்க்குற என் அன்பு சகோதரனே, நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், வாக்குத்தத்தத்தின்படி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் தான் பேசின்னு இருக்கிறேன். வேறு எந்த ஒரு லாப நோக்கத்தோடு நான் பேசினு இல்லை. என்னுடைய சேனலில் பாருங்கள், எங்கேயாவது காணிக்க அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறேன்னா இருக்காது. என்னுடைய சேனலுக்குள்ளே வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், யாராவது எனக்கு காணிக்க அனுப்புங்க அப்படின்னு எந்த ஒரு ஆர்டர் இருக்காது, பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. உண்மையிலே ஏசப்பா என்ன ஆசீர்வச்சானா, எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணீர் விடக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு நானே ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மனசு எனக்கு இருக்குது, ஆனால் வருமானம் இல்லை. ஆனாலும் விசுவாசத்தில் கர்த்தர் ஐஸ்வரனை வச்சுருக்கிறேன். அதனால தான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். நீங்கள் இப்போ கடனை வாங்கிட்டீங்க, அந்த கடனை உங்கள் கையை கொண்டு கர்த்தர் கட்ட வைப்பார். நீங்கள் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கவனிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஆனால் இந்த வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருக்குதா? ஆபிரகாம் வீட்டில் இருந்த செல்வம், பூமி தாங்க முடியாத செல்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இல்லை, கடன் ரூபத்தில் வந்து ஒட்டுமொத்த
பொருளாதாரத்தை சாத்தம் அப்படியே தொடச்சின்னு போயிடுச்சா? சொல்லுங்கள். எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கடனை கேட்டு வாங்கிட்டு இருப்பீங்க. யாராருக்கிட்ட நீங்கள் கடன் வாங்க முடியுமோ அவங்கக்கிட்டலாம் போய் கடனை வாங்கிட்டு வட்டிக்காரங்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு இப்போது உங்கள் சொந்தக்காரர்கிட்ட உங்களுக்கு பேரும் கெட்டு போய் ரொம்ப மனம் வந்து கண்ணீரோடு கூட நீங்கள் இருப்பீங்க. அவசரத்துக்கு உங்கள் சொந்தக்காரர்கிட்டலாம் நீங்கள் என்ன செய்வீங்க? கடனை கட்ட முடியல, லோனை கட்ட முடியலன்னா உடனே நீங்கள் சொந்தக்காரருக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஃபோன் பண்ணி ஒரு நகை இருந்தால் கொடு, ஒரு பணம் இருந்தால் கொடு, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி வாங்குறீங்க. திருப்பி கொடுக்க முடியுதா? கொடுக்க முடியாது. அதில் ஒரு கட்டு வச்சிடும் பிசாசு. அப்போ அந்த நகையை வச்சு அந்த பணத்தை வச்சு நீங்கள் வட்டிக்காரங்கிட்ட வட்டி கட்டியிருப்பீங்க. அவனுக்கும் அந்த பணத்தை செட்டில் பண்ண முடியாது, வருமானம் வராது, மேற்கொண்டு எந்த விதமான நிர்வாகம் இருக்காது. இப்படி கோடிக்கணக்கான குடும்பம் இருக்குது. உங்கள் குடும்பம் மாத்திரம் இல்லை, கோடிக்கணக்கான குடும்பம் இந்த கடன் பிரச்சனையில் தான் இன்றைக்கி சாத்தான் வந்து கட்டி வச்சுருக்கிறான். அதனால் கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் ஆவியை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி அனுப்பி ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி விசுவாசத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவர் தூக்கப்படுற. ஏசப்பா யாருமே கைவிட மாட்டாருமா. இன்றைக்கி உனக்கு லட்சக்கணக்கில் கடன், கோடிக்கணக்கில் கடன், தொழிலில் நஷ்டம், மேற்கொண்டு தொழில் செய்யலாம் பார்த்தா அதுக்கு பணம் இல்லை, பிள்ளைகள் வார பெருசாயினே இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், குடும்ப வாரம் இப்படி இருக்குது, இரவெல்லாம் உன்னால் தூங்க முடியல, வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு ஒன்றுமே இல்லை, டோட்டலாக ட்ரை கண்டிஷனில் இருக்கிறேன். வெளியில் பார்க்க ஆடம்பரமாக உன்னை காட்டிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே உனக்கு துணிமணியெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதால வெளியில் வேலைக்கு போகும்போது சுத்தமாக குளிச்சுட்டு நல்ல துணிமணியை போட்டுக்கின்னு போகும்போது பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? இவங்க என்ன குறை, இவங்க நல்லா தானே இருக்கிறாங்கன்னு சொல்லி உலகம் பேசும். ஆனால் உள்ளுக்குள்ளே உனக்கு இருக்கிற வேதனையை கர்த்தர் என் மூலியமாக காட்டுற. அப்படியே உடைஞ்சி போய் நொறுங்கி போய் சுக்கு நூறாக இந்த கடன் பிரச்சனையால் நீ அழுது கொண்டு இருக்கிறமா. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஜெராக்ஸ் எடுத்த எப்படி உள்ளே இருக்கிற பேர் பார்ட்ஸ் எப்படி தெரியுமோ அதே போல் ஆவியானவர் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து பார்க்குறாரு. உன் இறுதி அப்படியே துக்கமாக இருக்குது, ஒட்டஞ்சு போயிருக்கு. வாங்குகிற சம்பளத்தெல்லாம் ஆண்டவரே நான் வட்டி கட்டுறேனேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறமா. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தரிசனம் ஆவார். 2வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஈசாக்கு கிட்ட வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். இந்த ஈசாக்கு கானான் தேசத்தில் ரொம்ப பஞ்சத்தை அனுபவிக்கிறான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2வது வசனம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அதில் ஆவியானவர் பஞ்ச காலத்தில் ஈசாக்குக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகிற. என்ன பேசுகிறான்ற நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பார்த்தீங்களா? ஈசாக்குக்கு பஞ்சகாலமாக, அந்த பஞ்ச காலத்தில் யாரும் அவனுக்கு உதவி செய்யலை. அவனுக்கு பஞ்சம் வந்துடுச்சு, யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலை. அப்பா மாத்திரம்தான் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனுக்கு வாக்குத்தத்தத்தை தந்து அவனை தைரியப்படுத்துகிற. இப்போது இது உங்களுக்கு பஞ்சகாலமாக இருக்கும். நீங்கள் கடனை வாங்கிட்டு பஞ்சத்தையும் பசியும் ரேஷன் அரிசியும் சாப்பிட்டுக்கணும். உங்களால் தாங்க முடியாத துக்கம் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். உங்களால் தாங்கவே முடியாது. ஆண்டவரே, 300 காலத்தில் என் வீட்டில் 10 பேர் வந்து சாப்பிடுவாங்க, 10 பேருக்கு நான் இந்த கையினால் உதவி செஞ்சேன். இன்றைக்கி ரேஷன் அரிசி கூட வழி இல்லை. அந்த ரேஷன் அரிசி கூட நான் எங்கன்னா போய் கேட்டு வாங்கின்னு வந்து அதை வேதனையோடு ஆண்டவர் பொங்கி சாப்பிட்றேன். அந்த அரிசி குண்டு குண்டாக இருக்குது, வேதனையோடு என் பிள்ளைங்களுக்கு அதை வெடித்து போடுறேன். எங்கள் வீட்டுக்காரு அப்படியே உடஞ்சி போகிறாரு, நானும் உடஞ்சி போகிறேன். ஆண்டவரே, இந்த வட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை எப்போ தான் மாறன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறேன். அன்பு சகோதரி, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஸ்க்ரீனில் பாருங்கள், அப்பா பேசுகிறாரு, உன்னோடு கூட நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டோடைய பிளெஸ்ஸிங் மாத்திரம் மாறவே மாறாது. நீங்கள் நினைக்கிறீங்க
கடன் ஆயிடுச்சு, பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எவ்வளோ வருஷம் நான் வட்டி கட்டுறது, என் வாழ்க்கை அப்படியே உடஞ்சி போன ஒரு படகு போல் இருக்குது, ஐயோ நடுக்கடலில் ஒரு படகு உடஞ்சி போனால் எப்படி கதறுவாங்களோ அப்படி கடனை வாங்கிட்டு நீ கதறி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே ஆயிரக்கணக்கான ஜனங்க இன்னைக்கு என் அன்பு சகோதரி உன்னை போலவே உடஞ்சிருக்கிறாங்க. என் அன்பு சகோதரி உன்னை போலவே ஆயிரக்கணக்கான ஜனங்க ஒரு நடுக்கடலில் ஒரு படகு உடைஞ்சிட்டா எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படி தான் கண்ணீரோடு உன்னை போலவே அவங்களும் கதறி கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, பஞ்ச காலத்தில் ஈசாக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த 2வது வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உனக்கு தராரு. ஆதியாகமம் 12:2 கொடுத்தாரு. இப்போது ஆதியாகமம் 26:3 வசனத்தை கர்த்தர் உனக்கு காண்பிக்கிறேன். அதில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இப்படி தலைமையில கை வைங்க. உங்கள் வலது கையை இப்படி தலைமையில கையை வச்சு, ஏசப்பா என்னை ஆசீர்வதிப்பார், வாக்குத்தத்தம் எனக்குள்ளே நிறைவேறும், என்னை ஏசப்பா ஆசீர்வதிப்பார், நான் சபிக்கப்பட்டவன் கிடையாது, நான் சபிக்கப்பட்டவ கிடையாது, ஏசப்பா என்னை அழைக்கும் போதே என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆபிரகாமை அழைக்கும் போதே அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு, ஈசாக்குக்கிட்ட ஆண்டவர் பேசும்போதே அவனை ப்ளஸ் பண்ணிட்டாரு, அதுபோல் ஏசப்பா எனக்கு ரட்சிப்பு தந்தார், பாவ மன்னிப்பை தந்தார், என் கடந்தொல்லை மாற, என் பிரச்சனை மாற, ஏசப்பா என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை இப்படியே கை மேலே வச்சு நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க. ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், தப்பி தவறி கூட ஆண்டவரே ₹1 கூட நான் கடன் வாங்க மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வாங்கின கடத்தை அடைக்க எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி அப்படி கதறி ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் அப்படியே மனதுருகி போயிடுவார். தெரியாமல் வாங்கிட்டேன் ஆண்டவர், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவர், என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு குறித்து எனக்கு 1000 கனவு இருக்குது ஆண்டவர், என் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கல்யாணம் கூட பண்ண முடியல அப்படின்னு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான வயதான தாய் தகப்பன் இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கிறார். வயதான தாய் தகப்பனுக்கிட்ட ஆண்டவர் வந்து பேசுகிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதிகாமம் 26 வசனத்தை கர்த்தர் வயதான ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் காட்டுறார், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாருமா. என் அன்பு தாயே, உன்னோட சொந்த புள்ள போல் நான் சொல்கிறேம்மா, ஏசப்பா உன்னை கைவிட மாட்டார், உன் பிள்ளைங்களை கைவிட மாட்டாருமா. வயதான ஒவ்வொரு தகப்பன்மார்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆதியாகமம் 26 இந்த 3 வசனத்தில் உங்களோட அப்பா இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயோ வயசாயிடுச்சே, உடம்பெல்லாம் அப்படியே ஒடுங்கி போச்சே, சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு, இவ்வளோ மாத்திரையை டெய்லி வேதனையோடு போட்டுக்கிறேன், கையில் ₹1 இல்லையே, நான் வாலிபனாக இருக்கும்போது நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினைக்கிறேன், என் பிள்ளைகளோடு என் மனைவியோடு ₹1 கடன் இல்லாமல் நான் வாழ்ந்தேன், இப்போ நான் கடன் தொல்லையில் சிக்கிக்கின்னு ஐயோ நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், என் உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சால் கூட நிம்மதியோடு பிரியாது போல், ஐயோ கடனை வச்சுட்டு நான் போயிடுவேன் போல் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி வயதான தாய் தகப்பங்க இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கிறாங்க. கண்ணீரோடு இந்த தேவ செய்தி ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம். ஏசப்பா உங்கள் கண்ணீரை துடைப்பார். என் அன்பு தாயே, உன் கண்ணீர் அப்பா துடைப்பாரம்மா, உண்மையிலே துடைப்பார். ஏசப்பா உன்னோடு தான் இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். என் அன்பு சகோதரியே, உன்னோடு அப்பா இருக்கிறாரு, அவர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், கவலைப்படாது. என் அன்பு சகோதரனே, கண்ணீரோடு கூட நான் சொல்கிறேன், ஏசப்பா உன்னோடு இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா. ஆதிகாமம் 26 வசனத்தின்படி அப்பா உன்னோடு இருப்பார், தைரியமாயிரு. ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அந்த சாத்தானுடைய கட்டை உடைப்பார், அந்த பிசாசுடைய தலையை நசுக்குவார். கடன் பிசாசு இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது ஓடும். கர்த்தர் எல்லா தெய்வ ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார், ஒரு வெற்றியை தருவார். அப்பா நம்மளோடு இருக்கிறார் என்பதை விசுவாச அறிக்கையை நம்ம சொல்லும்போது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிடும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், ஏசப்பா என்னோடு தான் இருக்கிறாரு, உலகத்தின் முடிவு பிறந்து என்னோடு இருக்கிறார், நல்ல நரை வயது மட்டும் முதிர்ந்த பூர்ணாயுசு வரைக்கும் அப்பா என்னோடு தான் இருக்கிறான்னு சொல்லி விசுவாச அறிக்கையை செய்யும். அப்போ வாக்கு தத்தங்கள் உங்களுக்குள்ளே பலிக்க ஆரம்பிச்சிடும், வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும். இந்த வாக்கு தத்தம் தான் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றும். கடன் என்கிற சாபக்கட்டை
அப்பா கொடுக்குற வாக்குத்தத்தத்தை தான் உடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது 3வது ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு காண்பிக்கப்பார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இந்த 28ஆம் அதிகாரம் இந்த 15வது வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்க. 15வது வசனம், ஓகேங்களா? 15வது வசனத்தை குறித்து கொள்ளுங்க. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யவும் உன்னை கைவிடுவதில்லை. என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு சகோதரனே, தகப்பன்மார்களே, இந்த தேவ செய்தியை பார்க்கிற நண்பர்களே, 3வது வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தரார். உங்களுடைய கடன் சாபக்கட்டை உடைப்பதற்கு கர்த்தர் 3வது வார்த்தையை தந்து உங்களை தைரியப்படுத்துகிற. மனசு மாத்திரம் உடைஞ்சு போகாதீங்க. ஏசப்பா என்னை கைவிட்டுறான்னு சொல்லி தயவு செய்து யாரும் சந்தேகப்படாது. உங்களுக்கு மனதைரியம் சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன். நம்பிக்கையாக இருங்க. ஏசப்பா செய்வார், கொடுப்பார். என்னோடய லட்சக்கணக்கான கடத்தை நான் அடைப்பேன், கோடிக்கான கடத்தை நான் அடைப்பேன். நான் தெரியாம வாங்கிட்டேன். பிசாசு என்னை ஏமாற்றி வாங்க வச்சிச்சு. ஆதாம் ஏவாளை ஏமாத்துறது போல் என்னை என் மனைவி ஏமாற்றி கடன் வாங்க வச்சிட்டு பிசாசு என் குடும்பத்தோட சமாதானத்தையும் சந்தோஷத்தை கெடுத்த அந்த சாத்தானை இந்த வாக்குத்தத்தை வச்சு நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இந்த 3வது வாக்குத்தத்தத்து மேலே நீங்கள் உறுதியான விசுவாசம் வை. அப்பா சொல்கிறார் யாக்கோபு கிட்ட, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும்போதும் உன்னை கைவிடவே மாட்டேன். பார்த்தீங்களா? ஒரு சில பேர் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டுட்டு மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஏதோ ஒரு திசையில் போய் அனாதையாக அழுது கொண்டு இருக்கிறாங்க. அது வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாவட்டமாக இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மனைவி பிள்ளைகளை பிரிந்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற ஏதோ ஒரு சகோதரனுக்காக கூட கத்தரிங்க பேசலாம். ஒருவேளை கணவனை பிரிஞ்சு பிள்ளைகளை பிரிஞ்சு கடன் சுமையினால் ஊரை விட்டுட்டு எங்கேயோ ஒரு தேசத்துக்கு போய் வேலை செய்து கொண்டு இருக்கிற ஒருவேளை சகோதரியாக நீங்கள் இருக்கலாம். அந்த வெளிநாட்டில் நீங்கள் இருந்து நீங்கள் சம்பளம் முழுவதையும் வட்டி 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 வட்டின்னு கட்டிக்கணும். கடன் 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 லோன் லோன் சொல்லி பிசாசுங்களை கட்டி வச்சிருக்கலாம். பிரிந்து போன உறவுகளை கர்த்தர் இணைப்பார். பிரிந்து போன குடும்பத்தை கர்த்தர் இணைப்பார். கடன் சுமையினால் பொருளாதார கஷ்டத்தினால் பிரிஞ்சு போயிருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவியும் கர்த்தர் இணைப்பார். அவங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை அப்பா சந்தோஷப்படுத்துவார். ஏன்னா அப்பா ஒரு வாக்குத்தத்தம் தந்தால் அந்த வாக்குத்தத்தை வெறுமையாக திரும்பாது. அவர் சொன்னதை அது நிறைவேற்றும், சாபக்கட்டை உடைக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் வாக்குத்தத்தத்தையே உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க வைக்கிறேன். நான் தரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் தராரு, பரிசுத்த ஆவியானவர் தராரு. இந்த பாஸ்டர் மூலியமாக, இந்த ஐயா மூலியமாக ஆண்டவர் எனக்கு தராரு. உண்மையிலே என் வாழ்க்கை மாறும், நான் நல்லா இருப்பேன், கர்த்தர் என்னை ப்ளஸ் பண்ணுவார் சொல்லி விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் கடன் வாங்கிட்டா இந்த உலகமே உங்களை வெறுத்துரும். சொந்தக்காரங்க, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பத்தார், உங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், தோழிகள் எல்லாரும் உங்களை வெறுத்துருவாங்க. ஏன்னா இவ கடனை கேட்க தான் எனக்கு ஃபோன் பண்ணுறா, கடை வாங்க தான் என் வீட்டுக்கு வந்துட்டா, பணத்தை கேட்பா, நகை கேட்பா, ஐயோ இவகிட்ட கொடுத்தா வாங்க முடியாது சொல்லி உங்களை பார்த்து இந்த உலகமே அப்படியே அலறி ஓடலாம். கர்த்தர் சொல்றாரு, அவங்கெல்லாம் உன்னை கைவிட்டால் கூட நான் உன்னை கைவிட மாட்டேன். என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி ஏசப்பா உனக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பாருமா. நம்பிக்கையோடு ஏசப்பா செய்வார், கொடுப்பார். இன்றைக்கி நான் காண்பித்த 3 வாக்குத்தத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்தையும், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் குறித்து கொண்டு கண்ணீரோடு பொருத்தரம் பண்ணி, ஏசப்பா இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க கதறு. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி கடன் என்கிற சாபக்கட்டிலேருந்து அப்பா உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்.
அடுத்த தெய்வ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.